உங்க பேரு கடை முத வெட்ட போறாங்க பேரு போறணும். கெடாய தூக்கி போட்டு அறுத்திருக்கேன். கெடா முத்துன கடை கொம்பு இப்படி இருந்தாலும் தப்பிச்சிருப்பேன். கொம்பு விரிஞ்சு இருந்திருக்கு. அப்படியும் தலையை திரும்பி இருக்கு. கையில் அறுத்திருக்கேன். கண்ணபுரா, கோவிந்தா, நாராயணா, சரிங்க, மதுசூதனா, திரிவிக்ரமா, பொங்கச்சல் ஓடுவோம். உன்னேதான் சொல்றேன். முக்கியமா பழைய கோதுமை சாக்க உதறி இந்த விளையாட்டு சாமான அள்ளிக்கிட்டு வெளியே ஓடுறான். போடா சரின்னு மறுபடியும் சோத்த மாலையை கழுவி ஒலையை ஊற்றி அரிசியை போட்டு சோத்த வடிச்சுட்டானா. திரும்ப படிக்கிறாங்க. படிச்சா 4 பேர் சாப்பிட்டு போனோம். பரவாயில்ல எப்படி சொல்லுங்க. ஆமா ஆமா 3 ஆடை முக்காடு ஓட்டு சாப்பிட்ற வெய்வல்களே சாமி வருமா? ஆமா நீ போய் சேட்டுமையன் நடந்தா என்ன மாதிரி நடந்துக்கு வர்ற. இவ்வளவு உங்க பேர் என்ன? உங்க பேர் என்ன? நாரத மகரிஷி. அடாடா என் புலங்கரிசி நல்லா இருக்கிய. உன் பேர் இல்லையே பூரா பத்னியா கிடக்கு. உழ வைக்க வேணாமா பேர் வந்தாரே ஒரு சாமியாரு. சாமி கோயிலாங்குளத்துல பெரிய ஐயர். நான் அப்பயே சொன்னேன் பூநூலை போட்டோம்மா. சரி 10 ஊர்ல சிட்டைய போட்டோம்மா. நெய் மட்டும் 20 லிட்டர் வாங்குறீங்க, உனக்கு வெக்கமா இல்ல? நான் சொன்னேன். ஆனா வருஷத்துக்கு இந்த ஆளு வேட்டி எடுக்க மாட்டார். அப்புறம் இவருக்கு வந்து ஒரு கும்பாஜம் போகணும்னா 15 வேட்டி கேட்கிறார். 15 ஐயர் வருவாங்கல்ல. ஆமா நானும் அதுல போயிருக்கேன் ஐயரா. ஒரு நல்ல மனிதர், புனிதமானவர். ஆனா அப்பயே சொன்னேன் நாடகத்துக்கு வராத, என்னை மாதிரி காலி போயில 2 மணிக்கு வந்து உசுர வாங்குவாங்க. கேட்கலையே மிஸ்டர் சத்யேந்திரன். நான் உதவி செய்கிறேன், நல்லது செய்வோம். இன்னைக்கு இருக்க மனுஷன் நாளைக்கு காணும். அதை நான் கொள்கையா நடத்தி நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். அதுல உனக்கு என்னையா கருப்பு? நீ வர்ற வட்டம்லாம் மேடையில நீ டச் பண்ற சத்தியேந்திரன். எனக்கு வந்து இருச்சாதி குணம் இருக்கு, அது உங்களுக்கு தெரியல. இன்னைக்கு மாட்டிக்கிட்டீங்க. பப்புனு வேஷம் போடுறேன், ஆயிங்கிறேன், ஊங்கிறேன். ஊர்ல அம்பளிப்பு கொண்டு போறேன். அம்பளிப்பு என் வீட்டு மசாலா சாமானுக்கு கொண்டு போறேன். மிஸ்டர் போன மண்டை மண்டை சிலுத்துச்சடா முடி கடாத்து இருக்கு. உன் பேர் என்ன? முருகன். அதெல்லாம் கேட்கல. அவர் வரும்போது சண்டை வரும். சரி நீ என்ன பண்ற? சாணம் குடிக்கிற மிஷினை தூக்கிட்டாண்டு போயிரு. சாணம் குடிக்கிற மிஷின் அது என்னடா தவிர வைக்கிறதா? என்னது அது? அது என்னதுப்பா? என்னது? 6 மணியா? இப்போ மணி 2:30 தூக்கிட்டு போ. 6 மணிக்கு தூக்கிடுவோம். ஆமா நீங்க என்ன பண்றீங்க? இந்த பாண்டி ஒரு உடுக்க பூரா தூக்கிட்டு உன்னேதான் சொல்றேன். முக்கியமா பழைய கோதுமை சாக்க உதறி இந்த விளையாட்டு சாமான அள்ளிக்கிட்டு வெளியே ஓடுறான். போடா ஏண்டா ஒரு ஊர்ல உனக்கு மரியாதை ஆல்ரவுண்டர் கொடுத்தா கொடை குடிச்சுட்டே உட்கார வேணா? இதடா சிம்பிளா வைடா. எல்லாத்தையும் அழுத்து போடா. ஐயோக்கே நாய் ஓடுறான். அவ்வளவுதான். ஐயா உங்க ஊரை ஏமாத்துறாங்க. சாமியா பூரா 3 10 ரூபாய்க்கு வாங்கினானியா புது மண்டபத்துல. இந்த துணி யாருது? அவருப்பா. பெரியவங்க எல்லாம் கொஞ்சம் தள்ளி உட்காருங்க. சண்டை வரப்போம். சண்டை வந்து மைசெல்லாம் கலந்துப்பா. இப்ப கலந்தாத்த நாளைக்குள்ள வீடு போய் சேருவோம். ஓடு பூரா நான் பத்தி கலந்து. சத்தியேந்திரன் அப்படின்னா எனக்கு சக்கரை பொங்கல் திங்கிற மாதிரி. ஆனா எத்தனை நாள் நான் பார்த்திருக்கேன். எனக்கு வந்து பணிவு குனிவு துணிவு. பணிவு குனிவு என்கிட்ட வந்து விட்டு கொடுக்காம திமுறா பேசுற ஒரே நாரதம்னா நீதாயா?
அது இன்னைக்கு மலைப்பட்டி மேடையில உனக்கு விபூதி போடுறேன். முடிஞ்சா இங்க வா, முடியலன்னா பழைய நொங்கு வண்டி எடுத்துக்கிட்டு அது ஓடிடு மாட்டுறான். பாடியா கிழக்குல போக மாட்டான். இங்க வாரு, சர்பத்து போற எப்படிதான் ஓடி இருப்பாங்க பெரியாரு. கடகத்தில் பாட்டு பாடி ஐயா மேடையில மினி ஓட்டம் இருக்கியா? மினி ஓட்டம் இருக்கா? மினி ஓட்டம் இருக்கு. என்னடா அது தேடையில முனீஸ்வர் ஓடுறாரா? ஐயனாரு நாய் வேற குறுக்க ஓடிச்சுனா. ஆமா, பாடுறதுக்கு பெரிய சன்சிங்கர் அவார்டு வாங்கினேன். போப்பா போயிட்டு வேற ஆள் இருந்தா ஓடு. போய் அந்த 12ஆம் நம்பர் ரூம்ல தண்ணி வரல 13லயே படு ஓடு. கிளம்புடா. நீங்க இந்த உடுக்க போற இடத்துக்கு கொண்டு போய் சமூக ஓடுங்க ஓடுங்க. விளையாட்டு அவனை அழிட்டு போடா. பக்கத்துல வேணும்னா எடுக்க சொல்றான். இந்த காத்தாடியை சொல்ல சொல்றேன். நாடை கட்டு போவோம், நாளை பண்ண போவோம். தம்பி யாரு? அண்ணன் யாரு? மண்டையாற்றி பூம்புமா. நான் ஒரு பிரம்மச்சாரி. என்னது பிரம்மச்சாரி? பிரம்மச்சாரிக்கு இங்க என்ன வேலை? ஒன்று சொன்னைய கன்னிச்சேரி கோடங்க ஐயாவாம்ல. இவன் கன்னிச்சேரி கோடங்க ஐயா வேற பட்டான். இவங்களுக்கு 3 ஆடை முக்காடு ஒரு சாப்பிட வெய்வல்கெல்லாம் சாமி வருமா? ஆமா, நீ போய் சேட்டுமையன் நடந்தா என்ன மாதிரி நடந்துக்கு வர்ற? ஏன்னா ஒரு சாமியார் வந்ததா உன்னை பார்த்தா எதுக்கு ஒன்று புகழ்ந்து பேசுறேன் தம்பி. சாமியார் மாதிரி வரல, ரெவடி பைய மாதிரி வரல. நான் யார் தெரியுமா? அல்வா கனிமா அழகமா பிரகம இசத்து வசத்துன்னு சொல்லப்பட்ட 8 இது கூட இருமல் மருந்து தானே. அஷ்டமாசத்துக்கு கூடு விட்டு கூடு வாய்ப்பு. நான் வீடு விட்டு வீடு வாய்வேன். செருப்பாடு அடிப்பாங்க. அதை அடிச்சுட்டு ஓடிடுவேன். வீடு விட்டு வீடு சும்மா விட்டுருவானா? நான் யார் தெரியுமா? பொங்கானியை போடுக்குதுங்க. தண்ணீரை மிதப்போம். நாங்க தண்ணியில மிதப்போம்ல. எந்த தண்ணியில? ஒரு புள்ள போட்டா மிதந்துற பார்க்கட கரும்பு சாட்டு. நாங்க ராமேஸ்வரம் கடல்ல போய் தண்ணி எடுத்துருக்கோம். தேவையில்லாது ரொம்ப மரியாதை பேசிக்கிட்டு. என்ன மரியாதை பேசி பார்ப்போம். முடியாத ஓடிடும். இந்த வேலை வச்சுக்க கூடாது. அப்புறம் ஒழுங்கா போட்டு நடிக்கிற நீ சண்டை போடுற தம்பி. என்ன நீ நான் ஒரு ஆட்டால பிறந்த நீ சூத்திரவா? நான் பிராமணவா? சூத்துல ஐயெல்லாம் வராது தம்பி. நான் யார் தெரியுமா? யாரு? பிரம்மச்சாரி. வேதத்தை சொல்லக்கூடிய கமிதில தெரியவ பிரம்மச்சாரியா? கமிதி தெரியுமா? அவன் வேற அடுப்பா. அவன் சத்தியந்திரன். நான் நாரத மகரிஷி. என்னது? உலகத்துக்கு அள்ளி அள்ளி கொடுப்பவர்கள். யாரு? நான் தான். ஒரு கள்ள ஊதி வாங்கி தர மாட்டேன். அள்ளி 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 அதுக்கு என்ன? நான் அள்ளி அள்ளி கொடுத்த பரம்பரை. அள்ளி எரியுவேன் ஏழை மக்களுக்கு. நான் யார் தெரியுமா? மறுபடியும் தெரியுமாண்ணா? ஒரு ரேஷன் கடை எடுத்து வாயா போயா. நல்லதை சொல்வது. அப்ப நாங்க நோக்கம் பண்ண சொல்றோம். ஐயா பேச விட மாட்டானே. உள்ளதை சொல்வது. உளுந்த உளுந்து போட்டு வர போடுறாங்க. தானே கடுப்பு வரக்கூடாது. அப்புறம் தம்பி அண்ணே ஐயா பதிகமணியா? கண்ணபுரா, கோவிந்தா, நாராயணா, சரிங்க, மதுசூதனா, திரிவிக்ரமா பொங்கல் ஓடுவோம். என்ன பேசணும்? பொம்பளைக்கு சிப்பு வந்துருது. சிப்பு இல்ல மணிப்பரசு இல்ல. 1/2 மணி நேரமா பேசுனேன் இல்ல. 1/2 மணி நேரம் மூச்சு விடாம பாடுனேன் இல்ல. அது யாரு? அதுக்கெல்லாம் புகராட்சி வேண்டாம். என்னன்னு ஏன் பண்ற? இடையில வறுப்பு வரும். மாத்திரை கொடுங்க. ரொம்ப பொறுமையா இருப்பேன். எப்படிதான் 5 நாளைக்கு முன்னால ஒரு பப்புனு என்னையே படாத பாடு படுத்தினேன். காலில் விழுந்துட்டீங்களா? அவனை போய் வச்சுக்கிறாங்க. ஆனா வீட்டுக்கு போனேன். மன வேதனை. சரி, கண்ணை மூடி உட்கார்ந்தேன். மந்திரத்தை உச்சாரணை பண்ணேன். என்னது மந்திரம் உச்சாரணை பண்ணேன்? உச்சா இருந்து பண்ணியா? உச்சாரணா. அந்த மந்திரத்தை சொன்ன உடனே அந்த பப்புனு இப்ப கை கால் விளங்காம கிடக்குறேன்.
அதே போல நீ கிண்டல் பண்ணாத இல்லையா சரியா? சாமி காலை கும்பிடு. இந்த காலை கும்பிடு இந்த சாமானையாவது நீங்க பெரிய ஆளுனே ஒத்துக்கிறேன். எதுக்கு என் செருப்பு எடுத்து போட்டு வந்த மரியாதை கிடையாது. ஐயனார் சத்தியமான என் செருப்பு ஐயா தெரியாம போட்டுட இதெல்லாம் சொன்னாங்க. நான் சொன்னவனே லைட்டே அமர்ந்தா ஆமா உன் முகரக்கட்டை பார்த்தா லைட் அமர்தான் என்ன செய்யி தம்பி. இந்த வெளிச்சம் இருக்கின்றது வெட்ட வெளிச்சம். பகலில் சூரியன் தெரியுதா? தெரியுது. இரவில் தெரியும். என்ன தெரியும்? நிலா இல்லோ அது மேடைக்கும். நிலா யாருக்கு சொன்ன தெரியுமா? யாருக்கு? நிலா என்று சொல்லப்பட்ட சந்திரன் 27 நட்சத்திரம் தெரியுமா? நிலாவில் இருக்க பாட்டி வந்து எங்க சின்னத்தாவோட பிறந்தது. நிலாவோட சின்னத்தாவா? ஆமா, சின்ன வயசுல நிலாவில் பாட்டி இருக்கு சோறு விட்டு வாழ்ந்துருவாங்கல்ல, அது அந்த பாட்டி எங்க சின்னத்தாம. அதேங்கப்பா. அப்ப நீ சொந்தக்காரங்க அவங்க. ஆமா, உன் முகத்தை பார்த்தா தெரியும். உனக்கு பின்னாடி செய்யறாரு வந்திருக்கேன். நீக்குறக்காரனா? ஈஸ்வரா 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 நல்லது கெட்டது செய்வது. சரி அப்ப அப்புறம் போடுப்பா போப்பாங்க. ஏன்ப்பா போடட்டோம்ப்பா. நடத்துக்கு இருக்கிறியா? எல்லாத்தையும் வைக்கிறாங்க. சவட்டுகளை வச்சுக்கிட்டு இருக்கேன். சவட் தம்பி பரவாயில்ல. இவ்வளவு உங்க பேர் என்ன? உங்க பேர் என்ன? நாரத மகரிஷி. அடாடா என் புலங்கரிசி. நாரத மகரிஷி. மகரிஷி வேதம் சொல்லக்கூடியவா. அடாடா உங்க பேர் என்ன? என் பேரு நாரத. அப்புறம் யாரு பேரு? உங்க பேரு நாரதா. நல்லா பேசுறீங்களே. உங்க பேர் என்ன? பச்சை பேர். எங்க வச்சாங்க? கோயில வச்சாங்க. ஓ, எல்லாரும் கூடி வச்சிருக்காங்க. ஆமா பரவாயில்ல. எப்படி வச்சாங்க? எங்க அப்பாவுக்கு குலசாமி தான் முருகன். ஓ, முருகப்பெருமா. எங்க அம்மாவுக்கு குலசாமி வந்து இருளாய ஆண்டீஸ்வரி, புவனேஸ்வரி, பாக்கியலட்சுமி, திவ்யலட்சுமி, கருங்குளத்து முனி, அட்டாச் பிளாக்ஸ், ஒத்தப்பன ராங். ஓ, வந்துட்டேன் பார்த்தீங்கன்னா சொல்லல. வந்துட்டேன். சரி, இவ்வளவு வரிய சாமி எங்க அம்மாவே. உங்க அம்மா? அம்மா குலசாமி. பரவாயில்ல. குலசாமி கோயிலுக்கு என்ன பண்ணிட்டோம்? 1000 பேர் திரண்டது. 1000 பேர் ஊத்துனாங்களா? 1000 பேர் என்ன மரணை ஊத்துனாங்க? 1000 பேர் திரண்டு. அப்ப பத்திரிக்கை அடிக்கிற இயந்திரம்லாம் இல்லை பழுதா எடுத்து. ஓ சரி, நடந்தே போயிருக்காங்க அந்த குலசாமி கோயிலுக்கு. உசேனி கட்டம் கொலை செய்வோம். நல்ல வணங்கக்கூடியது நல்ல விஷயமான. குலசாமி கோயிலுக்கு போன உடனே சரியான மழை பெஞ்சிருச்சு. போட்டிருந்த கொட்டாய 70க்கு 80 அடி தாண்டிருச்சு. பந்தத்தனை மாறிடுச்சு. பந்தக்கால புடிக்கிட்டு அப்ப ஆளுக்கு ஒரு கப்பை ஓடி தட்டியை போட்டு கொட்டாயை போட்டாங்க. சமயக்கார அடுப்பு வைக்க சொன்னா சோறு வந்தா தானே மத்த வேலை பார்க்க முடியும். அடுப்புக்குள்ளே பார்த்தா ஒரு ஆள் மட்டும் தண்ணி. ஒரு பொம்பளை இறச்சி ஊத்தும் போது ஊட்டிக்கு வர உள்ள விழுந்துட்டான். சேலையை பிடிச்சிருக்கணும் பாவாடை பிடிச்சி விழுந்துட்டாங்க. பாவப்படி எப்படி பிடிச்சாங்க? தூக்கிட்டாங்களா? எதை தூக்கிட்டாங்க? தூக்கிட்டாங்க. தூக்கிட்டு அங்கனக்குள்ள பாருங்க. இது அடுப்புனா அங்கனக்குள்ள மழை இல்லையா? எப்படி சோதனையா இருக்கு? அடுப்பு இருக்கு, ஆனா மழை இல்ல. என்னடா அபூர்வமா இருக்கிறா? சரின்னு விறகாட்டு வந்து சமயக்கார அடுப்பு கொண்டு வச்சு உலைய ஊத்தி அரிசியை போட்டு வடிச்சிருக்கேன். அரிசியா வடிச்சுக்கிட்டேன். உலக அதிசயமா இருக்கு. அரிசி வேற உடையில போட்டுருக்காங்க. வேற சரின்னு அந்த சோத்தை கொண்டு கம்மாய்க்கில கொட்டிட்டு மறுபடியும் உழ வைக்கலாம்னு சமயக்காரன் வந்திருக்கேன். ஒருத்தர் தண்ணியை போட்டு சமயக்காரனை பாஞ்சுட்டான். அதெல்லாம் அங்க நடந்த கதை. உங்க பேரு என்னது? உழ வைக்கிற பேரு சொல்லுவாங்க. தப்பு தப்பு. ஏன்னா நடந்த விஷயத்தை விடாம சொல்லி வர்றீங்க. ஆமா, ஏன்னா எப்ப நீங்க முன்னாடி சொல்லி வர்ற சரின்னு மறுபடியும் சோத்த மாலையை கழுவி உலைய ஊற்றி அரிசியை போட்டு சோத்த வடிச்சுட்டானா. திரும்ப வடிக்கிறாங்க. 4 பேர் சாப்பிட்டு போகணும். பரவாயில்ல பரவாயில்ல. எப்படி சொல்லி ஆமா ஆமா. உடையில விட்டேன். சரின்னு ஒரு வழியா கெங்க மேல ஓட்டு கொதிக்கிற உலையா அப்படியே வச்சு சோறு ஆக்கியாச்சு. அந்த சோறு பலப்படாம இருக்கு பண்றேன். அப்படி புரிஞ்சுக்கிறேன். பத்தா பொழைச்சுக்கிறேன். இல்லாட்ட இது வரைக்கும் 140 பேரை கோபால அனுப்பியிருக்கேன். அதை எடுத்துதான். சரிப்பா. சரின்ட்டு கெடாய வெட்டணும்ல. கெடா வந்து 6 வருஷமா அந்த வெட்டினேன் நேத்து கடை தள்ளிக்கிட்டே போயிருக்கு. இந்த வருஷம் வெட்டலாம் இருந்தா எங்க பெரிய பேர் எடுத்து போனாலாம். அடுத்த வருஷம் வெட்டலாம்னா சின்னதா எடுத்து போச்சு. அப்ப கிளை எடுத்து போச்சு. இப்படியே தண்ணி போய் 6 வருஷம் ஆச்சு. கடா குடும்பத்தை தரங்க வரக்கூடாது. 6 வருஷமா நின்றா கடாய பூசாரியை வெட்ட கூப்பிட்டுருக்காங்க. பூசாரி வந்து திமிரு பிடிச்சவனா வெட்ட முடியாது. அப்படி எப்பவுமே ஊர் பூசாரி நல்லவனா இருக்கணும். திமிரு பிடிக்க கூடாது. அப்படி திமிரு பிடிச்சிச்சு. அவன் பிடிச்சிச்சு. அவனுக்கு பூசாரி சொல்லியிருக்கேன். எல்லையை நோக்கி நீங்களே வெட்டிக்கிட்டு அங்கே உரிச்சு சாப்பிட்டு போயிருங்களா கோபத்துல இருக்கேன். தலைவனை கொடுக்கணுமே. தலை வேணாம்ட்டேன். 57 கடை வந்திருக்குல்ல. அப்போ வந்து கிராக்கிதான். பரவாயில்ல பரவாயில்ல. சரி, எங்க இதுல ஒருத்தர் சரிதானப்பா? ஆமா சரி. செம்பரியாடு உரிப்பாரான். தீபாவளி கறி விடுவான். அதெல்லாம் இருக்கட்டும். உங்க பேரு என்ன? கடை கடை முதல்ல வெட்ட போறாங்க. பேரு போடணும்.
கெடாய தூக்கி போட்டு அறுத்திருக்கேன். கெடா முத்துன கடா கொம்பு இப்படி இருந்தாலும் தப்பிச்சிருப்பேன். கொம்பு விரிஞ்சிருந்திருக்கு. அப்படியே தலையை திரும்பி இருக்கு. கையில் அறுத்திருக்கேன். பாவம்ல ஆத்தாடி அந்த கலை. ஐயோ அப்படி வந்தவர் அறுத்து விட்டாங்க. அங்க உங்களை ஒருத்தி சேலையை போய் கிழிச்சு கட்ட போகும்போது சேலை அவுக்குறதப்பா கிழிச்சுட்டா. அவுக்கலை தெளிவா தெரியும். கிழிச்சு கட்டினவன் போலே ஒரு ஒம்பளை விளக்க மாதிரி அடிச்சிருக்கா. ஏன்னு கேளுங்க. ஊர் சட்டை என்னடா கிழிச்சு கட்டின வந்து வேற வச்ச முண்டாட்டி விளக்க மாதிரி அடிச்சா பாருங்க. அதே கையில அறுத்து முண்டாட்டி. அப்ப நான் இங்க நிக்கும் போது நீ ஓடி போய் ஆத்திரமா மயிலா கட்டுறேடி. அப்ப ஏன் புருஷனுக்கு உனக்கு கள்ள தருவான்னு கேட்பான்ல. குடும்பம் கேட்கிற உங்களை எப்படி குடும்பம் கட்டுவாங்க. ஆமா அதெல்லாம் கட்டு. உன் பேரு பொம்பளை சண்டை போடுறதுக்கா பேரு பொம்பளை சண்டையில தலையிட கூடாதியா. நம்மளை போட்டு இது பண்ணுவான். தலைமையை முடிச்சு சண்டை போட்டவளை கொஞ்சம் தள்ளி போடக்கூடாது. அந்த சமைச்சவை அந்த சோத்து பாடிக்கிட்டே போட்டு சோத்தை தட்டி விட்டாரு. அதுக்கு சாப்பிடுறா இறந்து மறுபடியும் கம்மாயில போய் அழைச்சிட்டு வந்து திரும்ப உணவு வச்சுட்டாங்களா. சரி அதெல்லாம் ஓலை வச்சுட்டாங்க. வாங்கல வாங்க ஓலை வச்சு நல்லா பேசுறிய நல்லா இருக்கிய. உன் பேர் இல்லையே ஊரா பத்னியா கிடக்கு. உழ வைக்க வேணாமா பேர் போகணும் இருங்க. இப்போ உழ வைக்க சொல்லு. சரின்னு உலைய கூட்டி அரிசி கொதிச்சுக்கிட்டு இருக்கும் போது இவளு ரெண்டு பேரும் சண்டை ஓடும் போது அந்த பெரிய சின்னத்தை சேர்ந்துட்டாங்க. ஆமா அவன் சொந்த வந்துருவாங்க. அங்க இருந்து ஓடியாந்து அவளுக்கு மசத்தை பிடிச்சி விடாம அந்த சோறு கொதிச்சுக்கிட்டு இருக்க நேரம் மசூரு போயிருமாடா. இவளு ரெண்டு பேரும் அடிக்கிறதுக்கு உள்ள இருந்த கட்டை இப்படி உருவாம இப்படி தூக்கி எழுதிருக்கா. பணம் கீழே திரும்ப சோறு கொட்டிருச்சு. என்னடா சரி மறுபடியும் சமயக்காரன் கோச்சிட்டு போயிருக்கேன். சமயக்காரன் பாயும் போது அங்கிட்டு கலந்து வச்சிருந்த அரிசியை தட்டி விட்டாங்க. நாராயணா என்னடா சோதனை ஒரு மனுஷனுக்கு இவ்வளவு சோதனை. சரிட்டு கெடாய உரிக்கணும்ல. வாழ்க்கையில் உனக்கு எத்தனை பேர் வச்சிருக்கேன். அப்படி மறுபடியும் ஓலை ஒதுச்சுக்கிட்டு. ஓ சரி அது அந்த மேட்டர் போகணும். எங்க கெடா வெட்ட வர்றாங்க. சரி சரி கெடா வெட்டாங்களா. ஆமா மறந்து வச்சு வெட்டாங்க. வெட்ட போனா பூசாரி தடுத்துட்டேன். பூசாரி தடுத்துட்டானா சொன்னது சரிதானப்பா. பூசாரி என்னங்க வெட்டிட்டாங்க. தம்பி வெட்டி கிடக்கு. நேற்று பெரிய ஆஸ்பத்திரியிலிருந்து வந்தேன். முடியாம காடு அதனால உங்க பேரை மட்டும் சொல்லுங்க. என்னால முடியல. அவ்வளவுதான் உரிக்க போறாங்க. உரிச்சதுக்கு அப்புறம் அவ்வளவுதான் முடிஞ்சு வந்துருங்க. உரிக்க போகும்போது மூங்கிக்கம்பளை போட்டு உரிச்சிருக்காங்க. மூங்கிக்கம்பு தாங்கும்பா தாங்கும்ல. ஆமா ஆனா ஈரத்துக்கு அதுக்கு முத்தனை கிடையல. ஓ இழுத்து பார்த்துருக்காங்க. வரல ரெண்டு பேரும் கொண்டு போய் தொழிற்குள்ள காலை வச்சு இழுத்துருக்காங்க. கம்பு உடைஞ்சு கீழே வந்து மண்டை உடைஞ்சு வச்சு. ஈஸ்வரா ஈஸ்வரா அப்ப நடக்குது. மண்டை உடையும் போது புது பழக்கம் உரிக்க கூட்டு போறதை நான் சொன்னேன். அவங்க அப்பா ஓடியாந்தவர் சண்டை ஆயிடுச்சு. ஓடியாந்த சோத்து பானையை தாண்டன்னு சொல்லிட்டு அந்த மேல மூடியில கட்டி விட்டேன். பானை சாத்திட்டாங்க. எத்தனை வந்து வச்சாங்க எத்தனை தடவை உழ போட்டாங்க அதை சொல்லுவேன். இதுவே அப்ப சுடுதண்ணி மேல விட்டு அவர் பின்னாடி வந்து வச்சு கொதிக்க கொதிக்க உன்னை யாரா பானையை தள்ளி இறக்கி வைக்கான சமயக்காரனை போய் அறுவட்டை வெடிட்டாங்க. கிடா வெட்டுக்கு போல சமயக்காரன் உடவழி ஆகி போச்சான பேர் வைக்கணும். கடைசியில் முடி வேண்டப்பா குடிச்சு கறி கறி விட்டாங்க. கேட்கல ஐயா இந்த பேரு என்னன்னு கேட்க வரேன். அதே வந்து வந்துட்டாங்க. எங்க வந்தாங்க? காது ஊத்து வந்தாங்க. சரி சரி தாய் மாமனை மடியில காது ஊத்த போகும்போது ஒருத்தர் செருப்பு கிடைச்சிருக்காங்க. மாமேன்னு சொல்ற பத்தியா மரியாதை தாய் மாமன் ஏதா அந்த வித்து மறுமணி போய் செய்யறாங்க. அதை முக்கியம் இல்லையா செருப்பு அடிச்சுட்டாங்க. என்னோட இப்பதே உட்கார வச்சிருந்தா அப்புறம் அடிச்சிருக்கேன். தாய் மாமே 11 பேர் அவங்க. ஓ மூத்த மாமனை முறப்படி கூப்பிட்டு வச்சுதானே காது ஊத்தணும். ஆமா நடுவுலையும் போதில வந்து உட்காந்துட்டேன். அப்ப நாங்க என்ன இழுச்சா பையனும் மூத்த மாமே ஓடியாந்தவன். நீ போற நாதாரி பையன் இருக்காங்க கேடு கட்ட வச்சுக்க. ஓடியாந்தவன் சாக்குள்ள அருவா இருக்குன்னு அந்த கறியை வெட்டி போட்டுருக்காங்க. சரி அருவாலை எடுக்கணும்னு சாக்கை எடுத்துட்டியா கறி ஊற மண்ணில் ஊட்டிருக்கு. என்னடா கொடுங்க ஒரு மனுஷனுக்கு எவ்வளவு சொல்றா. சரணு கம்மாத்தல்ல அலச போயிருக்காங்க. ஒரு பேரு வைக்க முன்ன சோறு கொட்டி குழம்பு கட்டி பூசாரியை வெட்டி எனக்கு பேரு வச்சுக்கிறாங்க. புரட்ட வச்சுக்கிறாடா. கம்மாத்தல்ல போய் கறியை அலசும் போது 2 பேர் 2 கிலோ தூக்கிட்டு போய் திரைக்கு ஓடிட்டாங்க. திருட்டு போய் வண்டி தீக்க போறேன். அவங்க விரட்டி போகணும்னு சோத்து பானையில போய் திரும்ப கொடுத்தாங்க. என்னடா சோத்து பானை சுத்தி விடுகல சோறுல கட்டேன். பேர் என்ன? ஆமா கடா வெட்டியாச்சு 6 வருஷ கடா. ஆமா மஞ்சள் 6 வருஷ கடாயை எப்படா நீங்க முத்தன கடாயை வெட்டி ஏமாத்தலாம்னு ஒருத்தன் வந்து பாஞ்சிட்டேன்.
ஐயா வந்தாரு காலத்து அந்த கொழுப்பு சொல்ற கரண்டி இப்படிதான் இருந்துச்சு. வாங்க 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 ஒரு விடாய்க்கு அப்படின்னா இன்னும் 4 விடா இருக்கும். நேற்று கிழங்கடா ஒரு விடா தான் நினைச்சிருக்காங்க. நேற்று கிழங்கடா இருக்கு, இந்த பெரிய தலை கடை வெட்டணும், அப்புறம் எங்க தலைக்கரை கடை வெட்டணும், ஊர் அம்பளாறு கடை வெட்டணும். சும்மா இல்ல காது ஊத்து லேசா. அதாவது நான் நாரதன், நான் யாரு இருந்தாலும் மேடவத்துல இருந்து வந்திருக்கேன். எதுக்கு வந்தேன்? அப்படித்தான் விஷயத்துக்கு வந்து ஒருத்தன் கேட்டேன். 5 சண்டை வந்துச்சுல. என்ன கேட்டேன்? சண்டை வரும்போது ஓடி போய் மாட்டு வண்டியை சாட்டி விட்டேன். சரி சரி காது ஊத்த போயிடுவோம். எதுக்கு? அதெல்லாம் சொன்னோம்னா நாடக முடிய 12 வருஷம் ஆகும். சொல்லிடுறேன். அவ பேர் வச்சு குத்துறாங்க. இப்ப தாய் மாமே பத்திரிக்கை அடிக்கும் போது பேர் போடுவாங்கல்லப்பா. பத்தியா நான் விட்டாலும் இருந்தாலும் விட மாட்டான். பத்திரிக்கை அடிக்கும் போது பிரஸுக்கு போயிருக்காங்க. பிரஸுக்கு போகும்போது பக்கத்து பிரஸ்ல வந்து 12,000 ரூபாயா 2,000 பத்திரிக்கை. சரி இவன் 17,000 கேட்டிருக்கேன். அப்பயே எப்படா கேட்கணும் பிரஸுக்காரன் அடிச்சு அங்கேயும் சண்டை. ஏன்னா உன் பேர் வைக்கணும் எத்தனை பேர் கொண்டாங்க? நான் சும்மா தானே இருந்தேன். நீ தானே பிரஸ் கூட்டு போனேன். இந்த வாய் திறக்க மாட்டேன். நீ வரிசையை சொல்லு. மூத்த மாமே காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டு மடியில வந்து உட்கார வச்சு பேர் வைக்க குடும்பத்துல பிரச்சனை நடக்கணும். அதே முக்கியம். சரி மூத்த மாமே மடியில உட்கார வச்சாங்களா? ஆமா. காது ஊத்தி வாழைப்பழத்தை வாயில வச்சாங்க பாருங்க. பேரு வாழைப்பழத்தை வாயில வைக்க வைப்பாங்க. அதே வாயில வச்சாங்க. பரவாயில்ல. அந்த பேரு தான் அவன் பேரு. எவன் பேரு? எவன் பேரு? என் பேரு சொல்லல. இப்ப சொல்ல பாருங்க. நல்ல விவரமா கேட்க. அம்மாவோட பிறந்தது மொத்தம் 7 சின்னம்மா. 3ஆவது சின்னம்மா ஒண்ணு வாய் பேசாத ஒண்ணு செம்பரியாடு மேய்ச்சிட்டு இருந்துச்சா. அப்ப வெள்ளாடு மேய்க்கிறவனை வந்து பிக்கப் பண்ணி உங்களுக்கு யாருக்காவது புரிஞ்சா? புரியல. இருங்க சொல்றேன். அவங்களுக்கு புரிய. அவங்க ஒரு ஆள் அந்த வச்சியா மறுபடியும் தூண்டி விடாப்புல கேடாய வெட்ட மறுபடியும் கேடா விட்டாவா? பேசாம இருப்பா. நீ வேற கணக்கு விடுறிய. சரி இருங்க. அந்த சின்னம்மா ஒருத்தர் செம்பரியாடு மேய்ச்சிருந்துச்சுல. அப்ப வெள்ளாடு மேய்க்கணும் கல்யாணம் முடிச்சல. அவன் போய் 2 பிள்ளையோட விட்டு போனானா. அதுக்கப்புறம் மாத்தி இங்கிட்டு ஒரு வயலை கட்டி விட்டாங்கல்ல. திருப்பி இந்த அவன் பழைய வீடி வந்து நான் வாழ வைக்கணும். இந்த பிள்ளை கல்யாணத்துக்கு வந்தால வரும்போது இந்த பிள்ளை என்னோட பிடிச்சி 5 உங்களை பிள்ளையோட வச்சு தீர்த்து விட்டால. அந்த 3ஆவது உங்களை பிள்ளை ஒன்று பிறந்தா. அதுக்கப்புறம் இளையது வந்து ராமலட்சுமணன் ஒன்று வந்துச்சுல. அந்த லட்சுமணனை கல்யாணம் பண்ணும்போது லட்சுமணி வந்து கோச்சிட்டு வீட்டுக்கு வந்தால. திருப்பி வீட்டோட மாப்பிள்ளை வாக்கப்பட்டு போனானா. அதுக்கப்புறம் ஐயா கோச்சிட்டு இந்த பிள்ளை ஊம பிள்ளையை கட்டி கொடுத்தாருல. திருப்பி இந்த பிள்ளைக்கு சண்டை ஆனோம்னா அவன் மாப்பிள்ளை வந்தால. அவன் மாப்பிள்ளை வரும்போது இளைய உள்ள பிரசவத்துக்கு போகும்போது இது பண்ணாங்கல்ல. அப்போ மூத்த உள்ள இறந்து போச்சுன்னு 2வது பிள்ளைக்கு 5 வருஷம் கழிச்சு கொடுத்தா. அந்த மூத்த பிள்ளைக்கு பேர் வச்சாங்கல்ல. அவன் பேர் வைக்கும் போது அதை கட்டி கொடுக்கும்போது மாதம் அடிச்சா. அது பிறந்த பேரோட அது மூத்த பையனோட இளைய பையனோட நடுப்பையனோட கடைசி பையன் இருக்காங்க. கடைசி பையனோட 2வது பையன் இருந்தாரு. 2வது பையனோட 3வது பையன் இருந்தால. நாங்க 17 என்னடா அப்படியே இப்படித்தான் ஒரு ஆளு எடுப்பா. இந்த ஊர் சம்பளமே வேணாம் பண்ணி பேரை சொல்ல சொல்லுங்க. இல்லாட்டா ஊர் உண்மையில உங்களுக்கு 3000 கொடுத்து போயிட்டேன். நான் இவட்ட பேச முடியாது. ஒன்று நீ சம்பளத்தை கொடு. இல்ல ஏன் மோதிரம் போட்டு வித்துட்டா உனக்கு கொடுத்து ஒண்ணு பேரை சொல்றியா? இல்லைன்னா கதையை பிடிக்கவா? வீரத்தேவை ஒரு பேர் சொல்லி சோத்து செடி தட்டி விட்டு பூசாரியை வச்சிருக்காங்க. 7 தடவை சோத்தை கொட்டி கொடுத்துருக்காங்க. அப்பத்தான் கொட்டிருக்க தாய் மாமனை வச்சு குத்திருக்காங்க. அதோட நான் ஓடி போயிட்டேன். இந்த கதை கேட்காம உண்மையிலே ஜாமி உன் கூட நடிக்கிறத விட கமையில கருவாடு வச்சு பிரச்சிக்க விட மாமன். ஆனா பரவாயில்ல. ஒரு அறிவு. இப்ப நான் யார் தெரியுமா? கேளுங்க. யாரு? அதற்கு யாசகாதாத்மானம் சிவாத்மானம் திரித்வம் தியாயது சுத்தபடி ஜங்கானம் திரியந்ததம் பஞ்சபக்கதம் கங்காதம் தஜபுஜங்கம் சர்வாபுரவிதம் நீலக்கிருபம் நிஜாங்காக நாக எப்படி விதம் ஜாதவதேச சுடபாம சொபமநாதியோ நிகாதகா சனப்பிரசுத்கான வித்வானம் நாயன் தர்மம்னு ஒன்று இருக்கு. அவன் எப்படி பேரை சொல்லும் போது கேட்டானோ நான் கேட்கணும். அதே மாதிரி நான் பேரை சொல்லும் போது அவர் கேட்கணும். இது இயல்புதான். என்கிட்ட மட்டும் 150 நாரதர் இப்படி போயிருக்காங்க. ஆனா நான் யார் தெரியுமா? கட்டைவான் சடையா நெட்டிக்கேனே சென்று காட்ட பட்டுவான் இன்னும் உம்பாடு பொருளாகி முற்றினு கண்ணான முடிவு குற்றம் குற்றம் என்றால் நெக்கு நாகப்பட்டவர். சரி என்ன சரி? உங்களுக்கு கடா வண்டிதான் பேர் வச்சாங்களா? நான் பிராமணவாடியா? நாங்க சைவவா? ஓ பிரம்மனூர்லதான் வெட்டினீங்களா? நம்ம இது காரியம் போடுங்களா? நாங்க பிராமண வாழ்ப்பா. அதெல்லாம் சாப்பிட மாட்டோம். அவன் திருக்கவாள். பரவாயில்ல. எதுக்காக வந்திருக்கீங்க?
மறுபடியும் ஒரு கதையை போட்டு இல்ல தம்பி எதுக்கு ஆரம்பத்துல எங்க அத்தை வந்து இங்க காவல் இருந்துச்சு. அதுக்கப்புறம் அத்தை முடியாட்ட எங்க மருமகளை அனுப்பிடுச்சு. மருமக முடியாட்ட அதுக்கப்புறம் செஞ்சலட்சுமி அப்படின்னு ஒருத்தர் வந்து காவல் பார்த்தா. காவல் பார்த்தா எல்லாருமே கல்யாணத்துக்காக காவல் பார்த்தாங்க. அப்ப எல்லாரும் இப்படி என்ன பசங்க நாரதர் எங்க இருந்தாலும் மேடைக்கு வரும்படி எங்களுக்கு மலம்பட்டி கிராமப்படி ஒரு செலவு அழைக்க மீண்டும் மீண்டும் தெரிவிக்கிறோம். புத்தி சுவானம் இல்லாம தெரிந்த சத்தியேந்திரன் எங்க இருந்தாலும் மேடைக்கு வரும்படி அழைக்கிறோம். இது ஜகாத்த எத்தனை நேரத்தில் 108 ஏற்றி விட்டுருக்க பரவாயில்லையே. என் பேருக்கு வயசு கொண்ட கதை புத்தி உள்ள கும்பாசியம் பண்ற நாரதர் இப்படி கட்டி விட்டீங்கன்னா ஒரு எங்க அப்பா தான் வயசு கொண்ட கதை வந்துட்டு நானும் போயிடுவேன். அப்போ உங்களுக்கு சொல்லவா இருக்கட்டும், அந்த பையன் இருக்கட்டும். யாரு சாமி யாரு வத்தவில்லையோ சொல்றேன். அப்பா அப்படிதான் 18 வயசுல சரிண்ணா ஐயாவை ஏத்து பாஞ்சு அந்த 7 உடுத்தி இருந்துச்சு. 7 உடுத்தியை தீய வச்சுட்டாங்க. அப்ப பங்காளி வந்து சண்டை வைக்கும் போது பஞ்சாயத்து வச்சுல அப்ப 3 உடுத்தியை வந்து கீர்த்து மேஞ்சாங்கல்ல. மேயும் போது ஒழுவு சொல்லிட்டு எங்க அப்பா இல்லை வாயை திறக்க கூடாது. எங்க அப்பா வந்து எங்க ஐயா சொன்னாரு. எங்க அப்பா உலகிட்ட எங்க ஐயாவை நெஞ்சில் அடிக்க காட்டாமா சும்மா இருந்தா ஏன்டா அப்படி என்ன பண்றேன். சும்மா இருக்கிறது எங்க அப்பா வந்து 13 உலகி தாயா இருக்கா. சும்மா இருந்திருந்தா சரி. ஏப்பா நீ தூண்டி தூண்டி ஒரு ஏற்கனவே 600 ஆயிட்டாரு. தாயா கதை சொல்ல மாட்டேன். இப்போ ஐயா வாங்க சாமி. சத்தியமா ஐயனார் கதை சொல்ல மாட்டேன். ஐயா சத்தியம் மட்டும் இருந்தாலும் இந்த பிள்ளைய கூப்பிடு. சாமியை கூப்பிடுங்க. சாமி வரமாட்டாரா? பிள்ளைய கூப்பிடு. போயிட்டாரா சாமிஜி? கதை சொல்ல மாட்டியா? சத்தியம் ஐயனார் சத்தியம் மட்டும் எல்லாருக்கலாம் சத்தியம் மாட்டேன். அவர் வரமாட்டாப்புல. கண்ணு எப்ப ஒரு கதை சொன்னான் கொழுந்து வந்தால கூப்பிட்டீங்க. நாரதர் வந்தாரு. அவரு